டு ஃபிஃபா கேம் ப்ளே. நான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா வீட்டில் அக்கௌண்ட் ரெடி பண்ணி தட்டாங்க கைஸ். இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3000 கேட்டாங்க. 3000 இல்லை சாரி, ஆமாம் இது ஐசியூவில் இருந்துச்சுல. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா கேட்டாங்க கைஸ். ஆமாம் 3 லட்ச ரூபா கேட்டாங்க. நாங்களும் சரி அப்படி தந்துட்டு ஃபோன் அப்படியே ரெடி பண்ணிட்டோம். 3 லட்சம்லாம் இல்லை கைஸ், மொத்தம் 3000 ரூபா தான். பக்காவாக இருந்துச்சு. அப்புறம் ஆனால் கேம் விளாடக்கூடாதுன்னாங்க. வெறும் 10 to 15 minutes மட்டும் விளாண்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு நாங்கள் வந்தேன் கைஸ். இதே வீடியோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க கைஸ். வீடியோ போட்டு இன்ட்ரோவும் எண்டிங்கும் போட்டிருந்தேன். அது என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்படி என்னது என்ன இது காப்பி ரைட்டுன்றாங்க கைஸ். எனக்கு தான் மனசே கேட்கல கைஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் ஒருத்தர் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறானே என்ன எப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தாங்க ஆயிடுச்சு எனக்கு. சில்வர் எங்கேருந்து ஏன் வாங்குறது? அது எங்கேருந்து வாங்குறது? நல்லாயிருக்கும் கைஸ், பக்கவாக இருக்கு. 115 தான் நமக்கு வேணும். அவனை ஏதாச்சும் ரொம்ப கம்மியாக தந்தாங்கன்னா சத்தியம் சொல்கிறேன் நானே வச்சுருவேன். நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரில நமக்கு. 3000 இருக்குது. 3000 இருக்குது, பரவாயில்ல கைஸ். 3000 லெஃப்ட்டுக்கு தான் 115. தக்காளி எடுத்துருவோம் கைஸ். ஆனால் இப்போதைக்கு 3000 தான் அப்படின்னா சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்காமல் எதுவுமே எடுக்க முடியாது கைஸ். நம்மகிட்ட இது 20 இருக்கா? இதை வச்சு என்ன பண்ணுவோம்? வச்சு என்ன கைஸ் விற்கவும் முடியாதா? இல்லை கைஸ், இவனுங்களாம் விற்கலாம். இவனை சரி இது என்னது கைஸ்? என்னது முட்டை இருக்குது. முட்டை இருக்கு. என்ன சில ஸ்டோரில் ஏதோ காமிச்சிட்டே இருக்கு. நான் அண்ணன் போய் எதாவது வாங்கணுமா? அப்படி தான் கைஸ் இருக்குது எனக்கு. ஜிம்ஸு ரைட்டு இதுக்கப்புறம் இது ஸ்டோரில் காட்டாது. எக்ஸ்ட்ரா டைம் தான் கைஸ். வந்து இது என்ன இப்போ ஈவெண்ட்ஸே போகலாம். இது நல்லாயிருக்கு கைஸ். இது நம்ம வந்து தக்காளி அப்படியே அப்படி அப்படின்ட்டு நம்ம வந்து ஏதோ பண்ண போகிறோம். வேறு ஜெஸ்டி நம்ம தெரிவிக்கோம். யாருக்கு தெரியும்? என்ன தங்கா ஜோக் கட்டியா? தக்காளி போடு கைஸ். சதங்க இது வச்சு ஜெயிச்சதை தருவாங்களா? நெக்ஸ்ட் இது என்ன ஸ்கவுட்டியா? இது தெரியும். 500 இதாகுது. 108 115 ஆகலை. யாருக்கு வேணும்? ஸ்டார் கோட் போகலாம். ஸ்டார் கோட் இது 115 இருக்காது. 500 எப்படி கேஸ்? ஃப்ரீ ரிவ்யூ மட்டும் போவோம். ஆயோ இதெல்லாம் டிக் வாங்க கைஸ். இதே தரலாம். வேறு ஒரு 115 எனக்கு தந்தாங்கன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் எடுத்துருவேன் கைஸ். முந்நூற்றி 15 14 15 16 17 18 ஐயோ என்ன அது அழைக்கு 50 ஜிம்மா நெக்ஸ்ட் இப்போதைக்கு நம்மகிட்ட 29,000 இருக்குது காய். ஜாலி ஈஸ்டர் பாக்ஸா? ஷோ என்கிட்ட இது ஒன்றும் கூட இல்லையா? ஸோ சார். ஸோ 5 இருக்குது. இது ஒன்று இது பக்காவாக இருக்கும். 114 கிடைச்சா நல்லா துள்ளி வச்சு ஆடுவேன் கைஸ். ப்ளே தரலாம். ப்ளே இன்றைக்கி வந்து ரிவார்ட்ஸ்க்கலாம்.
நான் வந்து நேற்று போட்டிருக்கேன் கைஸ் ஒரு வீடியோ. அதில் இன்ட்ரோவும் என்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான் போட்டிருந்தேன். பட் நேற்றே சொல்லியிருப்பேன் இதில் விளாட்லாம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, வீடியோ வந்து இதுன்ட்டாங்க, காப்பி ரைட்ட்டாங்க. ஏன் காப்பி ரைட்டில் தான் எல்லாத்தையும் நானே தாங்க செடிட்டும் பண்ணேன். ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல எனக்கு. இங்கே இருக்குது தக்காளி பக்கம் இருக்கு. போன இல்லை மறக்காம பார்க்குறவங்களாம் லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கா. நான் லெஃப்ட் ஃபிங்கர் 115 இருந்தாலும் பக்கா அவனை மட்டும் வாங்கிட்டுனா செத்துட்டும் அப்படியே. ஆனால் அவனு கம்ப்யூட்டர் விளாட்றதுக்கு அட்டாக் கொடுக்கலாம். கைஸ் பாருங்கள் எப்படி ஹேங் ஆகுதுன்ட்டு. ஏன் அப்படி ஹேங் ஆகுதுன்னே தெரியல. ஐயோ ஏயா ஃபோன் ஆனால் ரொம்ப தாங்க ஹேங் ஆகுது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இருங்க பாஸ்போர்டு என்ன ஸ்கில் மூவ் பண்ணுற ஸ்கில் மூவ் பண்ணு எடுத்தான். அருமை கைஸ். பரவாயில்லையா ஹேங் ஆன் நின்றுச்சு. அப்போ கோலே ஃபஸ்ட்டு கோலே கெனட் ஸ்கோர் பண்ணிக்கிறாரு. பக்கா கைஸ். ப்ளஸ் சதுர்தா ஐயோ பிள்ளை தக்காளி போடுறா பஸ் பெட்ரி போடுறா. கால்வாக்கில் வந்து போடுறான். எங்கள் அப்பா ஃபுல்லாக கேம் விளாடக்கூடாதுன்றாங்க. எங்கள் அப்பா சொன்னார். வந்தானுங்க எடுக்கிறானுங்க ஓடுறானுங்க. ஓடுறா எட்ரா அடி கொளுத்துறா. ஐயோ நான் ஜன்னல் வச்சு வாங்க ஐயோ காசு குடியா. ஐயோ வாங்க யாரெல்லாம் யாமில். ஐயோ ஆயா தெரியும் போடு காசு குடி. ஐயோ என்ன வயசுது. போடு கிணக்கு அடிப்பா அடி கோலடி. டீம் ஆஃப் சைடா கைஸ்? ஏன் தான் இந்த ஆஃப் சைடு இருக்குன்னே தெரில எனக்கு. சுத்தமாக வெடியாகுது கைஸ். கோல் போடுறா அடி கொழு தெரியும். கோல் போடுறா அடி நம்ம கொளுத்து அப்படின்னு கைஸ்.
யோசிக்கவே இல்லையா கோல் போகாது அப்படின்ட்டு. அப்படியே ஓடி வந்து இப்படிதான் அடா தக்காளி போடுறா பாஸ் போடுறா இப்படி கொளுத்தெறியும். அவ்வளோதாங்க. ரைட் விங்கர் கைஸ் தக்காளி பரவாயில்ல. நைஸ். நான் ஹெட்டு தானே ஆடிட்டுருக்கேன். இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா கைஸ் ஒரு 20 நிமிஷம் ஆடி போட்டுருவான். கைஸ் மறக்காமல் நான் எடிட் பண்ணி போடுறேன் இதெல்லாம் பாருங்கள் கைஸ். வீடியோ நான் கஷ்டப்பட்டு பண்ணுறேன். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பண்ணி போடுறேன். யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 போனால் அதுவும் ரீச் ஆக மாட்டேங்குது. அது ரீச் ஆகிறதே கஷ்டமாக இருக்குது கைஸ். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட்டிங் பண்ணி போடுறேன். லாங் வீடியோவுக்கு எடிட்டிங் பண்ணி போட்டால் காப்பி ரைட்டுன்றானுங்க. புரியவே மாட்டேங்குது கைஸ். வெரி நைஸ். இப்படி பண்ணுறானுங்க எல்லாம். என்னென்ன பண்ணோம்? வின் த மேட்ச் வித் கோல் டிஃப்ரென்ஸு. இப்போ வாங்க பெட்ரி போட்டுடலாம். கேனே யோ எனக்கு ஒரு இது போட்டிருக்கலாம். கொளுத்தெரியும். இத்தனை கோல் போடணுமா? ஆல்ரெடி 3 கோலியா? வின் த ஸ்கோர் அட்லீஸ்ட்டு 1 கோல் போடுற பாருங்க. 3 கோல் டிஃப்ரெண்ட் தானே. தக்காளி எப்படி ஜெயிக்க வைக்கிறேன்னு மட்டும் வாரியா அறா கோலை வின் ஆகும் தான் கரெக்டுன்னு நினைக்கிறேங்க. வின் த மேட்ச் வித் த கோல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 3. ரைட்டு. இப்போ பாருங்கள் நான் கோல் போட்டுருவாங்களா? என்னை மீறி போட்டுருவாங்களா? கனடா கொஞ்சம் ஓடுறா ஷிட். அப்படியே ஓடி போய் ஒரு பஸ் பெட்ரி வச்சுனா ஆடவே கிடையாது. வெளியேற்றுறான் பெட்ரி. ஓடு பெட்ரி போடு கேன். பாஸ் போடியா? ஏன் எவ்வளோமே ஓட மாட்டேங்கிறீங்க? கலக்குமையா? பாஸ் போடு பெட்ரி பயலுக. ஏன் எப்படி வந்தாலும் ஏன்யா ஷிட். கொஞ்சம் இங்கே வந்து போட்டிருந்தா கரெக்டாக இருந்துருக்கும். வெறியாவது கைஸ் எனக்கு. ஓடி போய் ஸ்லைடு கோல்கி தானே போட்டு உள்ள பக்கா பாஸ் போடுறான். பக்கா பாஸ் தான். ஏன்டா அப்படி போடுறான்? செகண்ட் டிஃபெண்டர் வாங்க பாஸ் போடுங்க. யாரும் இல்லையா? ஓடு யாரும் இல்லையா கைஸ்? அது ரொம்ப கஷ்டம் கைஸ். ஓடு ஷிட். பரவாயில்ல. இப்போ நம்ம தான் இப்போ அவ்வளோதான் முடியவே போகுது. அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சிச்சு மேட்ச்சு. நம்ம தான் ஜெயிச்சோம். பக்கா மேட்ச்சு. ஏன் அது என்ன விஷயம்? இன்னும் ஃபுல்லாக வரலையான முடியாது. அவ்வளோதான் சக்ஸஸ். போய் நாளைக்கு இது மாதிரி ஒரு மேட்ச் போட்டுக்கலாங்க. ஐட்டம் பேக் என்ன ஐட்டம் பேக் எப்படி தரானுங்க பார்ப்போமா? போடு
இது பரவாயில்ல, காசு தரணுங்களே. நல்லது. போட்டு தக்காளி மொத்தமாக சேர்த்தா 6 இது கிராஃப்ட் இல்லை 5 வயசு பசங்க. ஒன்று காட்டுது இருக்கும் அப்படி பார்த்தோம்னா அவ்வளோதான் நைஸு. கிளைமிங் ஐட்டம் கிளாக் டைப் பண்ணிக்கலாம். ஒரு 2 பிளேஸ் அவர் மேட்ச் இந்த கேர்ள்ஸு 12 ஸ்கில் கேம்ஸ் ஆர் மேட்சிங் லைவ் ஈவெண்ட். ஐயோ போயா, நானே ஒரு 1/2 மணி நேரம் கூட ஃபோன் பண்ண முடியாமல் இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. பை கைஸ், அப்புறம் பார்க்கலாம். பை.